ஹலோ கைஸ், இன்னைக்கு எத்துக்காடு மான்வாவோட எபிசோட் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவன் இன்னமும் கடுப்பாக இருப்பான்ல, இதனால டேரெக்டாக மூஞ்சிலேயே ஒரு அடியை தாக்கலான்னு வரான். அதுலேருந்து அசால்ட்டாக தப்பிக்கிறான். பின்னாடி போகும்போதே கீழே இருக்கிற தூசி கல் இதெல்லாம் அவன் மேலே தூவி விடுறான். என்ன யோசிக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன தூசி எல்லாம் என் மேல தூவி விட்டா அவனோட கண்ணு தெரியாம போயிடும், இதனால நீ தப்பிச்சிருவ அப்படின்னு யோசிக்கிறியா? இல்ல, நீ எதுக்காக வெயிட் பண்ண இருக்க? சீக்கிரம் என்ன தாக்கு. இதனால அவனோட கோவம் உச்சத்துக்கே போகுது. அந்த இடத்துல திரும்ப ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். ஆனா அதுல இருந்தும் நம்ம அசால்ட்டா தப்பிக்கிறான். திரும்ப ஆளு பின்னாடி தாக்குறான். அந்த பஞ்ச் லைட்டா அவனோட ஜாஸ்லயே பத்து. எவ்வளவுக்கு எவ்வளவு தாக்குறானோ அந்த ஃபைட்டிங் ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சமா ஆளு காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல, இது ஆல்ரெடி அவன் அந்த உலகத்திலேயே பார்த்திருக்கான். இந்த ஃபைட்டிங் ஸ்டைல பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு டிஃபென்சிவான ஃபைட்டிங் ஸ்டைலா தெரியுது. அதே மாதிரி நான் தூக்கி போட்ட அந்த சின்ன சின்ன கல்லு அது ஒரு பிளானு தான். சொல்ல போனா இவனை இன்னமும் கோவமாக்கணும். அதே டைம்ல அவன் நகர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணனே. எவ்வளோக்கு எவ்வளோ இவனோட அக்ரெசிவான நேச்சர் வெளிவதோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நல்ல விஷயம். என்னால இவனோட மூவ்ஸை நல்லாவே இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அந்த இடத்துல திரும்ப அவன் தாக்குறான். ஆனா மூவ்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியறதுனால நம்ம மூவால அசால்ட்டா அங்க தப்பிக்க முடியுது. ஒரு கட்டத்துல நம்ம நல்லா தப்பிக்கும் போதே ஒரு வைட்டலான ஓப்பனிங் அவனுக்கு கிடைக்குமா? இதை ஒரு வாய்ப்பை வச்சு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். ஆனா அந்த அடினால நம்ம மூக்கு அவனோட கை பயங்கரமா வலிக்குது. நான் கைக்கு பதிலா என்னோட எல்போ பையன் பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். அந்த பையனுக்கு அங்க இன்னமும் எதுவும் ஆகல. அங்க அப்படியே அவன் பாப்பானா, இதை பார்த்து நம்ம இன்னமும் சிரிக்கிறான். எனக்கு எதுவுமே ஆகலையா? நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பாராத விதமா அவன் கிட்ட இருக்கிற அந்த வெப்பனை வச்சு காலையே அவன் பயங்கரமா தாக்கிறான். இது ஃபன்னா தெரியுதுல. உனக்கு வாயின்னு ஒண்ணு இருந்தா தானே உன்னால சிரிக்க முடியும். உன்னோட வாயை நான் ஃபர்ஸ்ட் உடைக்கிறேன் அப்படின்னு அவன் வாயிலே தாக்க போறான். நம்ம யோசிக்கிறான், நான் தோத்துறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்கும் நான் தோத்து போய் இந்த டேஸ்ட்டை அனுபவிச்சு இருக்கலாம். நான் கடைசியா தோத்தது ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள ஏதோ கல்லு மாதிரி ஒரு விஷயம் அவனோட மண்டையிலே பயங்கரமா விழுது. அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது, மை லார்ட், ஃபைனலி நான் வந்துட்டேன். ஆமா, என்ன விஷயம் அது? அது ஏதோ ஒரு விஷயம் என் மேல விழுந்த மாதிரி இருந்தது. மை லார்ட், திரும்ப அந்த வாய்ஸ் கேக்குதா? இதனால இங்க வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு அவனுக்கு புரியுது. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம கேங் மாட்டிப்பான். இதனால கேங்க்கு வேற வழியே இல்லாம அங்கல இருந்து ஓடி போயிடுறான். அங்க திரும்ப அந்த வாய்ஸ் கேக்குது, மை லார்ட், அட நீ இங்க என்ன பண்ற? டிராகன் யாங், அந்த டிராகன் பைய போலதான் இப்போ ரொம்ப சின்ன லிசார்டா இருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம யாங்கு அங்க விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அந்த லூசிஃபர் இருக்கான்ல, அவன் உங்களோட பாடியை ஏதோ ஒரு பேரியரால ட்ராப் பண்ணிட்டான். அவ்வளவுதான், இதுக்கு மேல அந்த பையப்புலியால அவனோட பாடிக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எத்துல அவனை முழுமையா நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த எத்தோட பேரியருக்குள்ள போய் அவனை தேடணும். அவ்வளவுதான். யாங், இந்த மாதிரி நான் உனக்கு காடோட பொசிஷனை தரேன். நீ ஏன் என் கூட கோஆப்ரேட் பண்ணக்கூடாது? என்ன சொல்ற? எதுக்கு கம்முன்னு இருக்கு? சொல்லி தொலையேன். ஆமா, அந்த பேரியரு அதனால அட்டாக்ஸை தாக்கு பிடிக்க முடியுமா? ஆமா, எந்த விதமான அட்டாக்கும் அது மேல ஒர்க்கே ஆகாது. அங்க பட்டாலும் அது ஒண்ணுமே இல்லாம தான் போகுமே. அதனால தான் உனக்கு அந்த பொசிஷனை ஆஃபரா கொடுக்குறேன். இது ஒரு நல்ல ஆஃபரா இருக்கு, ஏத்துக்கோ. ஆனா அது ஒர்க் ஆகுற மாதிரியே இல்ல. திடீர்னு சைட்ல ஒரு மேசிவான வெளிச்சம் வரும். அது நம்ம யாங்கு பண்ற வெளிச்சம் தான். அங்க யாங்கோட உடம்பும் பயங்கரமா க்ளோ ஆகுது. பார்க்கும் போதே தெரியுது யாங்க ரொம்ப கொடூரமான ஒரு அட்டாக்கை பண்ண போகுதுன்னு. இந்த அட்டாக்கையும் ஆக்டிவேட் பண்ணி விட அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. இந்த டிவைன் ரிலேயத்துல பாதி இடம் இது ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிடுது. அந்த இடத்துல நம்ம யாங்கு அதோட அட்டாக்னாலேயே ஒரு சின்ன லிசார்டா மாறிச்சு. ஏன்னா நம்ம யாங்கோட ஸ்ட்ரென்த் அது முழுமையா பயன்படுத்திச்சு. இப்போ கடைசியா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நான் மாறிட்டேன். சீக்கிரமா நான் அந்த பூமிக்கு போகணும். இந்த விஷயத்த மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். பின்னாடி அங்க லூசிஃபர் விடாம பயங்கரமா கத்தினே வரான். எங்க ஓடி போலான்னு பாக்குறேன். நீ பண்ண வேலைக்கு உன்னை அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல, இங்கேயே உன்னை தூசியா மாத்திடுறேன். அவன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பியர் அவன் தூக்கி போடுறான். அது அப்படியே பாடுற மாதிரி போய் அது அப்படியே அந்த ட்ரோன்ல மாட்டிக்குது. இதை ஒரு வாய்ப்பா வச்சுதான் யாங் அங்க போர்ட்டல்ல குதிச்சிருக்கும். அதையே அறியாம நம்ம ஹீரோட ஃபைட்ல அது பூந்திருக்கும். இப்படியெல்லாம் தான் நடந்துச்சு மாஸ்டர். இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். மாஸ்டர், என்ன மன்னிச்சிட்டீங்களே. இப்போ அந்த லூசிஃபரை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு சைடு எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா அந்த லூசிஃபர் அவன் கூட நான் திரும்பவும் சண்டை போடலான்னு இருக்கேன். அவனை இந்த வாட்டி நான் விட போதில்ல. மாட்டினானா அவ்வளவுதான். இந்த வாட்டி அவனை மொத்தமா முடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னால இப்போதைக்கு
எதுவும் பண்ண முடியாது. இந்த பாடியை முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாத்தணும். ஏன்னா இது ரொம்ப வீக்கா இருக்கு. நான் ஒரே ஒரு பஞ்சில் என்னோட கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இந்த மாதிரி டைம்ல என்னால என்னோட ஆர்ம்ஸை பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் யாங், நான் உன்கிட்ட ஒரு ஆர்பனை கொண்டு வர சொன்னேன். அந்த மேஜிக் ஆர்பனை கொண்டு வந்தியா? மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் அதை பண்ணிட்டேன். அவியஸா நம்ம யாங் கிட்ட பாக்கெட்டோ இல்ல பேக்கோ எதுவும் இல்லல. அதோட வயிற்றுல வச்சுதான் அது கொண்டு வந்திருக்கு. அதுவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஆர்பை வெளியில கக்கிது. அந்த ஆர்போட சைஸே பெருசா இருக்குமா, இதனால அது ஒன்னே ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப கஷ்டமா போனனால என்னால ஒன்னே ஒண்ணுதான் கொண்டு வர முடிஞ்சது. யாங், உண்மையை சொன்னா இது போதும். இப்போ இடத்துல அந்த மேஜிக் ஆர்பை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிக்க அவனோட உடம்பு அப்படியே பச்சை கலர்ல க்ளோ ஆகுது. நல்லாவே புரியுது இது வெறும் ஹீலிங் ஒண்ணி பண்ணல, அது கூடவே அவனோட பாடியை இன்னமும் சென்சிட்டிவாவும் இன்னமும் என்ஹான்ஸ் பண்ணி விடுது. ஆமா மாஸ்டர், இருக்காத என்ன, அதுல டிராகன் பிளட்டோட மேஜிக்கையும் நான் தூவி விட்டுருக்கேன். என்னோட எஃபோர்ட்டையும் அதுல போட்டிருக்கேன். அப்படியா? இந்தா மீதி வந்து இருக்கு. இந்த பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கனால ஒரு முழுமையான மேஜிக் ஆர்பை என்னால பயன்படுத்த முடியலன்னு நினைக்கிறேன். இது இருக்கிறத நீ பயன்படுத்திக்கோ. இல்ல இல்ல, இதை வந்து நான் பயன்படுத்தல, இது நம்மளுக்கு அப்புறமா யூஸ் ஆகும், அதனால நானே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசா இன்னொரு லிசார்டை காட்டுறாங்க. அதை வச்சுன்னு இருக்கிறதும் அந்த லீடர் பொண்ணுதான். ஏய், நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க டோலி, உன்னால பேச முடிஞ்சா இன்னமும் நல்லா இருக்கும். நம்ம வந்து ஜாலியா விளையாடுறது இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஒன்னா பண்ண முடியும்ல. ஆனா என்ன பண்றது, உன்னால பேச முடியல. நீ வந்து இங்கே இரு, நான் வந்து போயிட்டு அப்புறமா வரேன் இப்படின்னு அவ ஸ்கூலுக்கு போறா. இந்த சைடு ஸ்கூலும் ரொம்ப அமைதியா இருக்கு. முக்கியமா அந்த புலி பண்ற அந்த பையன் அவன் அமைதியா ஒரு நல்ல பையன் மாதிரி பச்சுன்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலேயே அவனோட வாழை இன்னமும் ஆட்டினானா அவ்வளவுதான், அவனை இன்னமும் தான் நிறைய பேர் தாக்குவாங்கன்னு. அதனாலேயே ஒரு நல்ல பையன் மாதிரி இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி எல்லாமே நல்லா போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ செம்ம வேகமா டோரை திறக்கிறான். ஹே, என்ன ஃபைட்டுக்கு ரெடியா இப்படின்னு அவன் கத்தவும் ஆரம்பிக்கிறான். என்ன ஃபைனலி நீ வந்துட்ட போல. ஓ நீயா, நீ சொன்னா நான் வந்து இங்க வந்தேன், ஆனா நான் ஒன்னும் ஃபைட்டுக்கெல்லாம் இங்க வரல அப்படின்னு ஒரு பொய்ய வர அவன் சொல்லுவான். அவனோட முதுகுல தான் குட்டி டிராகனும் அங்கேயும் இங்கேயும் போயின்னு இருக்கு. அவனோட லுக்ஸை வச்சு அவளால சொல்ல முடியுது திரும்பவும் ஃபைட்டுக்கு தான் யாரையாச்சும் ஒருத்தங்களை தேடின்னு இருக்கான்னு. சரி ஏதோ ஒண்ணு, நீ வந்து வியடா எதுவும் பண்ணாம இருந்தா சரி, குட் லக் அப்படின்னு அவன் போயிடுறான். அங்க அரை நாள் போயிது. இப்படி போயும் நம்ம மூக்கு அங்க யாருமே கிடைக்கல. கீழே பொண்ணும் நம்ம கேங் கிட்ட பேசுறா. ஏய், உனக்கு விஷயம்லாம் தெரியுமா, செகண்ட் இயர்ல எப்பயுமே புலி ஆகுற ஒரு பையன் அவன் திடீர்னு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானா. அவன் அந்த புலி பண்ற பையனையே பயங்கரமா அடிச்சு அவனோட காதியை கிழிச்சு போட்டானா. நம்ம கேங்க் அவளுக்கும் நியூஸ் எல்லாம் தெரியாதா, அந்த டைம்ல இந்த பொண்ணு வழியா தான் உனக்கு நியூஸே வரும். அங்க இப்படி இவ அந்த காது துப்புறது அடி வாங்கின விஷயத்தெல்லாம் சொல்ல கேங்கும் லைட்டா புரியுது இது அவனே தானு. ஆளு மூக்கிட்ட அடி வாங்கிட்டு டைரக்டா என் கிட்ட வந்து ஒரு நடிப்பை போட்டிருக்கான். நானும் ஏமாந்து போயிட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது நான் வந்து அவனை தேவையில்லாம அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் யோசிச்சுனே போவான். முன்னாடியே தான் அங்க மூவ் வரான். ஏன்னா மூக்கு இன்னைக்கு யாருமே கிடைக்கல. ஏன்னா கிளாஸ்ல ஒருத்தங்களும் போனை நோண்டுறது, சில பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயம் தான் அங்க போச்சு. அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ஃபைட் பண்ணணும்னு எந்த விதமான ஆர்வமும் அங்க இல்ல. இப்படின்னு இவன் யோசிச்சுனே போவானா. முன்னாடி கரெக்டா நம்ம கேங்கும் போயின்னு இருக்கான். அங்க பின்னால இருந்து பார்க்கும் போது அவளுக்கும் தெரியல கேங் கிட்ட அந்த மாஸ்கோ இல்ல அந்த கண்ணாடியோ இல்ல. அவன் கையில இருக்க அந்த மசில் சைஸ வச்சு சொல்லிடுறான் இது அவனே தானே. ஏய், நீ வந்து நேத்து வந்து அதே பையன் தானே. அட, இவனுக்கு இப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும். இரு நான் வரேன். கேட்டவனி கேங்கோ புரியுது. ஆமா, இவனுக்கு என்னதான் வேணும். நேத்து வந்து அதே பையன் தான். எப்படி இவனுக்கு தெரியும் இது நான் தானே. அந்த மாஸ்க் அந்த காகல்ஸ் இது ரெண்டுமே இல்லாம எப்படி இவனால என்ன கண்டுபிடிக்க முடியுது. அவன் என்ன போலீஸ்ல மாட்ட விடுறதுக்காக ட்ரை பண்றானா. ஆனா அதெல்லாம் உண்மையிலேயே இல்ல. ஹீரோக்கு அங்க சண்டை போடணும், அதனால சம வேகமா பிடிக்க போறான். ஒரு டேர்னுக்கும் போவானா. அங்க போய் பார்த்தா ஆளை காணும். அந்த இடத்துல எவ்வளவோ இவன் தேடுறான். அங்க யாருமே இருக்கிற மாதிரியே இல்ல. ஒரு நல்ல ஃபைட்டுக்காக நான் வந்தேன், ஆனா இங்க அவனை ஆளை காணும். அம்மா, நேத்து வந்து அதே பையனையா நீங்க தேடுறீங்க? நேத்து கூட உங்களை பயங்கரமா தாக்குனானே அந்த சேலஞ்ச் பண்ண அதே பையன். உங்களுக்காக என்னால அவனோட சென்ட்டை மூக்க பிடிக்க முடியும், வேணா அதை பண்ணுவா. மூவோ இதுக்கு ஒத்துக்க அங்க நாய்க்குட்டி மாதிரி அது மூக்க பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படி மூக்கம் பிடிக்கும் போதே அங்க யாரோ ஒருத்தங்களோட காலங்குவது. நல்ல வேலை நம்ம யாங்க அது மெரிக்கல. ஆமா, ஏறாது அப்படின்னு அது மேல பார்க்கும். மேல பார்த்தா இந்த கிளாஸ் லீடர் பொண்ணு அவதான். அவளும் இப்படியே உத்து பாக்குறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இந்த பொண்ணு நம்ம யாங்க வச்சு என்ன பண்ண போதும். ஏன்னா இந்த பொண்ணுக்கு லிசார்டுனா அவ்வளவு பிடிக்கும். சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.